மதகரம் ஸ்ரீ கோவர்தனாம்பிகை சமேத ஸ்ரீ மதகரேஸ்வரர் ஆலய மகிமை. கும்பகோணம் பாபநாசம் திருக்கருகாவூர் மார்க்கத்திலே சோத்தமங்கலம் செல்லும் வழியிலே அமைந்து இருப்பதே மதகரம் என்னும் புண்ணியமான பூமி. திரு அண்ணாமலை சர்க்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அவருடைய வழிகாட்டுதல் மற்றும் அருளாசியின் பலனாக மதகரம் ஸ்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவர்தனாம்பிகை சமேத ஸ்ரீ மதகரேஸ்வரர் ஆலயத்தின் மகத்துவத்தை அனைவரும் மீண்டும் அறியும் பொருட்டு ஒரு புத்தகம் குருவின் அருளுடன் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் 22/2/2026 அன்று கும்பாபிஷேகம் மிக அற்புதமாக நடைபெற்று விட்டது. இப்படி திருக்கோயிலின் சிறப்புகள் என்னவென்று பார்ப்போம். பிருந்தாவன அம்சம். வடக்கே கோகுல பிருந்தாவனத்தில் யமுனை நதிக்கரையிலே சிவபெருமான் கோபதி லிங்கம் என்ற பெயரிலே அருள்பாலிக்கின்றார். அதே போன்றது மற்றொரு தெய்வீக அம்சத்துடன் இங்கும் இறைவன் கோபதலிங்கமாக காட்சி தந்து அருள்கின்றார். ஆசூரி மகரிஷி வழிபாடு என்னவென்று பார்ப்போம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தேடி அலைந்த ஆசூரி மகரிஷி சிவபெருமானின் திருவருளால் கோகுலம் சென்றார். அப்படி அந்த சிவ விஜயத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் உணர்த்தும் விதமாக அந்த வகையிலே மதகரம் திருத்தலத்திலே ஆசூரி மகரிஷி இறைவனை தரிசித்து பரமானந்தம் அடைந்தார். இப்படி மகரிஷிகள் வணங்கிய ஸ்தலம் ஸ்ரீ தத்ரி மகரிஷி, ஸ்ரீ மதுமான் மகரிஷி, ஸ்ரீ கமலமுனி, ஸ்ரீ சாண்டில்யர், ஸ்ரீ மதங்க மகரிஷி போன்ற பல மகரிஷிகள் தவமிருந்து வழிபட்ட புண்ணிய பூமியே இது. யசோதையின் வழிபாடு என்ன? துவாபர யுகத்திலே யசோதா தேவியும் நந்தகோபரும் தங்களின் சோத்தமங்கல விஜயத்தின் பொழுது இங்குள்ள இறைவனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்கள் என்பது இந்த ஸ்தலத்தின் தனி சிறப்பாகும். இப்படி பசு கங்கை தீர்த்தம். முன்பொரு காலத்திலே இருந்த ஆலயத்தில் திருக்குளமான பசு கங்கை இன்னும் தாமரை மலர்களுடன் திருக்காட்சி அளித்து வருகின்றது. வழிபாட்டு முறைகள் என்னவென்று பார்ப்போம். இங்கே நெய்காப்பு. இறைவனுக்கு தூய பசுநெய்யால் நெய்காப்பிட்டு வணங்குவது சிறப்பு. தாமரை மலர்களை சாத்தி பசுனை தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். யானையின் துதிக்கையில் வைத்து பெற்ற தாமரை மலர்களால் அர்ச்சிப்பது இன்னும் அதிகமான விசேடமான பலனை தரும். நெய்வேத்தியம் குல்கந்து ரோஜா சேர்ந்த இதழ் இனிப்பு கலந்த சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி படைத்து தானம் அளிப்பது உகந்தது. இப்படிப்பட்டால் வழிபாட்டு பலன்கள் நீண்ட கால தடைகள் நீங்கும். வாழ்க்கையை நீண்ட காலமாக விலகாத இடையூறுகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரும் மூர்த்தியாக இவர் விளங்குகின்றார். சத்புத்திர பாக்கியம். குழந்தை வரம். யசோதா மாதா குழந்தை வரம் வேண்டி பிள்ளைப்பேற்றுக்காக வழிபட்ட பல ஸ்தலங்களில் இது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதால் இங்கு வழிபட்டு வருவோருக்கு உடனடியாக சத்புத்திர பாக்கியம், புத்திர பாக்கியம், குழந்தை பேறு கண்டிப்பாக கிட்டும். இங்கே மன தூய்மை, காம குரோத எண்ணங்கள் நீங்கி மனமும் புத்தியும் விரைவில் பரிசுத்தம் அடையும். சிறந்த வாகன யோகம். பயணங்கள் இனிதாக அமைய சிறந்த வாகன வசதிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு பேறு. சொந்தமாக நல்லதொரு இல்லம் அமையும் பாக்கியம் உடனே கிட்டும். பசு செல்வம். வீட்டில் பசுக்கள் பெருகி கோ சம்பரட்சணை செய்யும் பாக்கியம் உடனே கிடைக்கும். கோஹத்தி. பசுக்களை இம்சிப்பது, தொந்தரவு செய்வது, இப்படிப்பட்ட தோஷங்கள் கோஹத்தி தோஷம். இவை விலக பிராய்ச்சித்த வழிகள் பிறக்கும். விவசாய செழிப்பு. நிலங்களிலே பயிர்கள் செழித்து நல்ல விவசாய விளைச்சல் மிக அமோகமாக கிடைக்கும். மற்ற விளக்கங்கள் புத்தகத்தில் கொடுத்துள்ளோம், வாங்கி படியுங்கள். பாகம் 8 நம் சர்க்குரு வாத்தியார் அனுபூதிகளை பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளா.